வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பார்க்க போகிறோங்க. அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு காலிஃப்ளவர் பூ எடுத்திருக்கேங்க. அதை மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். கீழே உள்ள லீவ்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து விட்டுறலாம். இலையெல்லாம் நல்லா பிச்சு விட்டுருங்க. நம்ம பூவை மட்டும் இப்போ தனியாக எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் மீடியம் சைஸ் போல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த லீவ் எல்லாத்தையும் நம்ம பிச்சு விட்டுறலாம். லீவ் எல்லாத்தையும் பிச்சுட்டு இப்போ நம்ம பூவை மட்டும் நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அதாவது சைஸில் பூவை ஃபஸ்ட்டு தனியாக பிச்சிடலாம். இதில் பூச்சி அந்த புழு அதெல்லாம் இருக்கும், கூடெல்லாம் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்துட்டு பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை சுத்தம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் பூவை உடைச்சோம் இல்லைங்களா, இதில் நமக்கு தேவையான சைஸில் நம்ம பூவை கட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எல்லா பூவையும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உடஞ்சிராமல் பார்த்து கட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை ஒரு வானிலையில் போட்டுக்கோங்க. இது முழுகிற அளவு மட்டும் தண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா பபிள்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நுரைச்சி வர டைமில் காலிஃப்ளவர் ஒரு 2 டைம் பரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே இருந்தது அப்படின்னா அதில் இருக்க பூச்சி புழு வேஸ்டேஜ் எல்லாம் போயிடும் வெளியில். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வச்சிடக்கூடாது. அதுலேருந்து வேறு பச்சை தண்ணியை மாற்றி ஒரு 2-3 டைம் கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய், கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக இப்போ கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் கொஞ்சம் பட்டை, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 1 இன்ச் அளவு பட்டை எடுத்து 1 பாதியமாக நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பட்டை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் காலிஃப்ளவருக்கு. இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியாச்சு, அதுவும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தான் ரெண்டுமே, தக்காளி வெங்காயம் ரெண்டுமே மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அந்த பூக்கு தகுந்த மாதிரி தான் நான் சொன்னேன். நீங்கள் இன்னும் பூ பெருசாக வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், அதாவது 1 ஸ்பூன் அளவு, 1/2 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். எண்ணெயிலே லைட்டாக பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கொதிக்க விட்டுருவோம். கொதிச்சிச்சு, தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம காலிஃப்ளவர் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை பார்த்து பொறுமையாக பரட்டி விடுங்க. நல்லா பரட்டியாச்சு. தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு காலிஃப்ளவர் அப்பப்போ எடுத்து பரட்டி விடுங்க. ஒரு 1 நிமிஷம் போல் பரட்டி விடுங்க. லைட்டாக பரட்டி விட்டாச்சு. தண்ணி கொஞ்சம் இருக்குது. தண்ணி கொஞ்சம் வற்றுற டைமில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதே இப்போ நல்லா பரட்டி விட்டுடலாம். அப்போ தான் இது எல்லா பக்கம் நல்லா கோட் ஆகிற அளவு நல்லா பரட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், பரட்டி விட்டாச்சு. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. மேலால் மல்லி இலை தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக இருக்கிற தண்ணி சாம்பார்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வெங்காய சாம்பார்,
அதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரசம் சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். கலவை சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.